வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 2025க்கு உண்டான பலன்கள்ல ஒரு சிறப்பு பலனாக, அதாவது 2025ல தொழில் செய்யறவங்களுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான சில பிரச்சனைகள் யாருக்காவது வருது அந்த 2025ல. ஏன்னா நிறைய ராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க, வேலை கிடைக்காமலேயே இருக்கும். அந்த வேலை கிடைத்தாலும் அதுல ஒரு திருப்தியின்மை இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தொழில் சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரங்கள்லாம் அவரவர்களுடைய தசாபுத்திப்படி சாதகமாக இருக்கும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரு உடனடி தீர்வாக எந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை செய்தால், எந்த கோயிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செஞ்சா நமக்கு உடனடி தீர்வுன்றது கிடைக்கும். அதாவது இன்ஸ்டண்டா நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே புதுவிதமான ஒரு பிரச்சனைகள் எப்பவாவது வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு இன்ஸ்டண்டா ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பாக்குறோம். அதே சமயம் கோயிலுக்கு போக முடியவங்க போகிறாங்க, இல்ல எங்களால வீட்டுல செய்யணும், என்ன மாதிரியான ஒரு வழிபாடு முறைகளை, நாங்க கடன் அதிகமா வச்சிருக்கிறோம், எங்களுக்கு கடனுடைய பிரஷர் அதிகமாக இருக்கு, அதுல இருந்தெல்லாம் நாங்க இன்ஸ்டண்டா நிவர்த்தி ஆகுவதற்கு எந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வீட்டுல வச்சு பூஜிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு ஷார்ட்டா என்ன தொழில்ல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த பதிவுல ஒரு சிறப்பு பதிவாக. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அதே ராசி என்பர்களா இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான தகவல்கள் இந்த பதிவுல கண்டிப்பாக இருக்கும். இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் அந்த 2025ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் உங்களுக்கு இந்த எல்லா ராசி என்பவர்களுக்கும் கிடைக்கும். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னுடைய பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்திருக்கும். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி பஞ்சபூத ராசிகளிலேயே நீர் ராசியாகப்பட்ட அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். கால புருஷனுக்கு 8ஆம் இடமான இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே பல போராட்டங்களுக்கு இடையில தான் உங்களுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும், வேலையில இருந்து, குழந்தை பேர்ல இருந்து, திருமணம், அடுத்து வீடு கட்டுறது, இந்த மாதிரியான அத்தியாவசிய ஒரு விஷயங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதிகப்படியான முயற்சிகளும் அதிகப்படியான ஒரு பிரயத்தனைகளும் போடக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த 2025ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக, அதாவது உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய சில தெய்வ வழிபாடுகள், கோயில்களை பத்தி தான் நம்ம இங்க சொல்ல போறோம். நீங்க 2025ல வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா சென்னையில நவகிரக தலங்கள் எல்லாமே இருக்கு. இந்த நம்ம கும்பகோணத்துல எப்படி நவகிரக தலங்கள் இருக்குதோ அதே மாதிரிதான் சென்னையில நவகிரக தலங்கள் இருக்கு. அதுல நீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா பொலிசலூர்ல இருக்கக்கூடிய சனிஸ்தலமான அந்த அகஸ்தீஸ்வரர் கோயில். அந்த அகஸ்தீஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்னைக்கு டைம் கிடைச்சாலும் சரி இந்த வழிபாடு பண்ணுங்க. இந்த நாள்ல தான் போகணும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக வழிபாடுகள், ஆன்மீக பரிகாரங்கள் எல்லாமே நம்ம மனம் ரீதியாக நம்ம ரொம்ப கான்பிடண்டா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரிலாக்ஸா போறோம், தெய்வ வழிபாடு பண்றோம், நமக்கு வேண்டியதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மன எண்ணத்தோடு தான் நீங்க போகணும். அதனாலதான் உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அந்த டயத்துல போய் இந்த சென்னையில இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு தாராளமாக உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கலாம். அந்த பிரார்த்தனைகள் மூலமாக உங்களுக்கு 100% வேலையில நிறைய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. தொழில் ரீதியாக மூலதனமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2025ல் மூலதனம் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு.
அடுத்து நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு எந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய உப்பிலியப்ப பெருமாள், அதாவது கும்பகோணம் பக்கத்துல இருக்கும். உப்பிலியப்ப பெருமாள நீங்க வழிபாடு பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ஆ ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு பிரயத்தனத்தின் பேரில் தான் நீங்க சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக ஆக்க முடியும். இந்த உப்பிலியப்ப பெருமாளினுடைய இது பார்த்தீங்கன்னா, உப்பில்லாத அந்த நெய்வேத்தியத்தை குடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தலமாக தான் இருக்கு. அதாவது ரொம்ப கடினமாக ஒரு உழைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் நீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. அதற்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அந்த உப்பிலியப்ப பெருமாள். இந்த உப்பிலியப்ப பெருமாள எந்த அளவுக்கு பிரார்த்தனை மனதார செய்றீங்களோ, அதுக்கே ஒரு வேண்டுதல்கள் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி உனக்கு எனக்கு இந்த வேலைகள் சக்சஸ் ஆனா உங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்றேன். இல்ல ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பாக அந்த பெருமாளினுடைய அனுக்கிரகம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 2025 முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், வீட்ல நம்ம ரெகுலரா என்ன பண்ணணும்? என்ன செஞ்சா நமக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீட்ல துர்க்கை அம்மனோட படத்த வச்சுக்கோங்க. துர்க்கை வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது? ஒரு பலம் வாய்ந்த ஒரு அம்மன். அத நம்ம வீட்ல வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் தூய்மையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட உக்ர தெய்வங்களையும் நம்ம தாராளமாக வழிபாடு பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த துர்க்கை அம்மனுக்கு அணையா விளக்கு, அதாவது 24 மணி நேரமும் ஒரு விளக்கு ஏத்தி வைங்க. ஏத்தி வைக்கும்போது இந்த 2025ல விருச்சிக ராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயுமே வெற்றி தான். நீங்க போராடி ஜெயிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எல்லா அந்த ஸ்ட்ரகிள் செய்யும் அந்த போராட்டத்தையும் அந்த தெய்வம் பார்த்துக்கும் உங்களுக்கு. அதனால இத மாத்திரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த 2025 உங்களுக்கு ஒரு மிக பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது. அதற்கு அந்த தெய்வத்த நம்ம முழு மனதோட பிரார்த்தனை செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.